தெய்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மாலை வணக்கம். இன்றைய நாளிலும் உங்களை நாங்கள் செய்தி தொகுப்பு நிகழ்ச்சியூடாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி. செய்தி தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை இந்த நிகழ்ச்சியூடாக நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அந்த வகையில் செய்திகளுக்கு நாங்கள் செல்லலாம். முதலாவது செய்தியாக, யாழ்ப்பாணத்தில் மாவீரர் நாள் நிகழ்வுகளுக்கு தடை விதிக்க கோரி போலீசாரால் முன்வைக்கப்பட்ட விண்ணப்பங்களை சாவகச்சேரி, மல்லாகம் மற்றும் பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றங்கள் நிராகரித்துள்ளன. சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற எல்லைக்குள் உள்ள 2 போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள், மல்லாகம் நீதவான் நீதிமன்ற எல்லைக்கு உள்பட்ட 8 போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் மற்றும் பருத்தித்துறை நீதிமன்ற எல்லையில் உள்ள 3 போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகளினால் இந்த விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. குற்றவியல் நடவடிக்கை சட்டத்திற்கு அமைவாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழும் இந்த நிகழ்வை நடத்துவது குற்றம் என்றும் இதனை தடை செய்யுமாறும் போலீசார் கோரியிருந்தனர். தற்போது நாட்டில் நடைமுறையில் உள்ள தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி பொதுமக்களை அணிதிரட்ட முடியாது என்றும் போலீசார் குறிப்பிட்டிருந்தனர். விண்ணப்பங்களின் பிரதிவாதிகளாக அரசியல் கட்சி பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமகன்கள் சிலர் பெயரிடப்பட்டிருந்தனர். நேற்று இந்த விண்ணப்பங்கள் 3 நீதிமன்றங்களிலும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுடன் பிரதிவாதிகள் தரப்பு கருத்துக்களும் கேட்டறியப்பட்டன. இதன்போது மாவீரர் நாள் நினைவேந்தலை அனுமதித்தால் பெரும் ஆபத்து என்று போலீசார் சமர்ப்பணங்களை முன்வைத்தனர். பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான மூத்த சட்டத்தரணிகள் போலீசாரின் விண்ணப்பங்கள் அடிப்படையற்றவை என்றும் மன்று தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் சமர்ப்பணங்களை முன்வைத்தனர். இருதரப்பு சமர்ப்பணங்களையும் ஆராய்ந்த சாவகச்சேரி, பருத்தித்துறை, மல்லாகம் நீதிமன்றங்கள் விண்ணப்பங்களின் பிரதிவாதிகளினால் குறிப்பிடப்பட்டுள்ளோர் குற்றவியல் நடவடிக்கை சட்டக்கோவை மற்றும் கோவிட்-19 தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறி செயல்பட்டால் போலீசாரால் நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும், குற்றமிழைக்கப்படலாம் என்ற அடிப்படையில் தடை உத்தரவு கட்டளை வழங்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டி விண்ணப்பங்களை நிராகரித்தன. அதேவேளை மாவீரர் நாள் நினைவேந்தலுக்கு தடை கோரி ஊர்காவல்துறை நீதிமன்றில் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள விண்ணப்பம் மீதான விசாரணை இன்று நடைபெறவுள்ளது. எனினும் யாழ்ப்பாணம் மற்றும் கோப்பாய் போலீசாரினால் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்ட நீதிமன்று நினைவேந்தலுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை தடை உத்தரவை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் மற்றும் அமைதியை கட்டியெழுப்பும் நடவடிக்கைகளுக்கான மத்திய கிழக்கு ஆசிய பசிபிக் பகுதிகளுக்கான ஐநாவின் உதவி பொதுச் செயலாளர் நாயகம் காலித் கியாரி இன்று இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். அவர் 25ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது அவர் மூத்த அரசாங்க அதிகாரிகள், அரசியல் கட்சிகள், சிவில் சமூகம், மத தலைவர்கள் மற்றும் ராஜதந்திர சமூகத்தின் பிரதிநிதிகளை சந்திப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த செப்டம்பரில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நியூயார்க்கில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸை சந்தித்ததை தொடர்ந்து ஐநாவின் உதவி பொதுச் செயலாளர் நாயகம் காலித் கியாரியின் இந்த பயணம் இடம்பெறவுள்ளது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ அடுத்த சில நாட்களுக்குள் இந்தியாவுக்கு அவசர பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த பயணத்திற்கான ஏற்பாடுகளை கொழும்பில் உள்ள இந்திய தூதரகமும் புதுடில்லியில் உள்ள இலங்கை தூதரகமும் இணைந்து முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுக்கான பயணம் மேற்கொள்ளும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டவர்களை சந்தித்து பேச்சு நடத்துவார் என்றும் அமைச்சர் பீரிஸ் தெரிவித்துள்ளார். அமைச்சர் பசில் ராஜபக்சவின் இந்த பயணம் இந்தியாவிடம் கடனை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தை கொண்டது அல்ல என்றும், வேறு முறைகள் ஊடாக நாட்டுக்கு தேவையான முதலீட்டை பெற்றுக்கொள்வதற்காக அவர் புதுடில்லி செல்ல உள்ளார் என்றும் அமைச்சர் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய பாதுகாப்பு சபையின் செயலாளர் நிகோலாய் பட்ருஷேவ், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன ஆகியோரை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார். இலங்கைக்கு பயணம் மேற்கொண்ட ரஷ்ய பாதுகாப்பு சபையின் செயலாளர் நிகோலை பட்ருஷோவ் மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு சபையின் பிரதி செயலாளர்களான அலெக்சாண்டர் வெனெக்டிகோவ், ஓலெக் கரமோவ் ஆகியோர் நேற்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியை சந்தித்துள்ளார். இதன்போது தீவிரவாதம், பயங்கரவாதம், அடிப்படைவாதம் மற்றும் இணைய அச்சுறுத்தல்கள், புலனாய்வு தகவல்களை பகிர்வது மற்றும் பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி செய்வதை முறியடிப்பது உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பு ஆழப்படுத்த இலங்கை தயாராக இருப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்தார். அத்துடன் கொழும்பு துறைமுக நகரத்திலும் எரிசக்தி, மருந்து, தகவல் தொழில்நுட்பம், விவசாயம், உட்கட்டமைப்பு, எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வு மற்றும் தளபாட துறைகளிலும் முதலீடு செய்ய ரஷ்ய முதலீட்டாளர்களை அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
அதேவேளை ரஷ்ய பாதுகாப்பு சபையின் செயலாளர் நிகோலை பட்ருஷோவ் தலைமையிலான குழுவினர் நேற்று பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்னவை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளனர். பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு சபையின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை ஆழமாக்குவதற்கான வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளன. பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் தொடர்பான பகுப்பாய்வு பொருட்களை பகிர்வது உட்பட இருதரப்பு பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பை தீவிரப்படுத்துதல் குறித்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தகவல் பாதுகாப்பு துறையில் உள்ள அச்சுறுத்தல்கள், தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இராணுவ மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, சமூக அரசியல் உறுதித்தன்மை மற்றும் சட்டத்தின் ஆட்சி, சுகாதாரம் மற்றும் தொற்று நோயியல் நல்வாழ்வை உறுதி செய்வது தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு சபையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டிற்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு மீதான விவாதத்தின் போது பாதீடு 93 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச கடந்த 12ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் 13ஆம் தேதி தொடக்கம் இடம்பெற்று வந்தது. 10 நாட்கள் நடந்த விவாதங்களுக்கு பின்னர் நேற்று மாலை 5 மணிக்கு பின்னர் 2வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன்போது வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 153 வாக்குகளும் எதிராக 60 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. 11 உறுப்பினர்கள் வாக்கெடுப்பின் போது சபையில் இருக்கவில்லை. பொதுஜன பெரமுன அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகள் ஆதரவாக வாக்களித்திருந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் எதிர்த்து வாக்களித்தன. வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் தீர்மானம் எடுத்திருந்த போதும் அந்த கட்சிகளின் தலைவர்கள் தவிர ஏனைய உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு அளித்துள்ளனர். அத்துடன் அத்ரலிய ரத்னதீரரும் டயானா கமகேயும் வரவு செலவு திட்டத்தை ஆதரித்துள்ளனர். அதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் MS சுமந்திரன், சாணக்கியன் ஆகியோரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் CV விக்னேஸ்வரனும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து தெரிவாகிய அரவிந்த் குமார், மனோ கணேசன் ஆகியோரும் சபைக்கு வரவில்லை. மேலும் ஆளும் பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விஜயதாச ராஜபக்ச, டிரான் அலஸ் மற்றும் அமைச்சர் காமினி லொக்குகே, ராஜாங்க விதுர விக்ரமநாயக்க ஆகியோரும் வாக்கெடுப்பின் போது சபையில் இருக்கவில்லை. கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லம் முன்பாக இடம்பெற்ற துப்புரவு பணி காரணமாக அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் கோப்பாயில் உள்ள துயிலும் இல்லத்தை இராணுவத்தினர் இடித்தளித்து பாரிய இராணுவ முகாமை அமைத்து நிலை கொண்டுள்ளனர். மேலும் துயிலும் இல்லத்திற்கு முன்பாக உள்ள தனியார் காணியில் மாவீரர் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுவது வழமையாகும். தற்போது மாவீரர் வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஜாழ் கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு முன்பாக வீதியின் இரு மருங்கனையும் துப்புரவு செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது குறித்த துப்புரவு பணிகளை குழப்பும் வகையில் அப்பகுதியில் காவல்துறையினர் மற்றும் பெருமளவான இராணுவத்தினர் குவிக்கப்பட்டனர். மேலும் சிவில் உடையில் வந்த இராணுவத்தினர் சிலர் தாமும் துப்புரவு பணியில் ஈடுபடுவதாக கூறி துப்புரவு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டனர். அதேவேளை இராணுவ மற்றும் காவல்துறை புலனாய்வாளர்கள் அங்கிருந்த ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டவர்களை அச்சுறுத்தும் விதமாக புகைப்படம் எடுத்ததுடன் வாகன இலக்கங்களையும் பதிவு செய்தனர். கிளைபோசேட் உள்ளிட்ட 5 வகையான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதற்கும் விற்பனை செய்வதற்கும் தடை விதிக்கும் வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்து புதிய வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. பூச்சிக்கொல்லிகள் சட்டத்தின் கீழ் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி பூச்சிக்கொல்லிகள் பதிவாளர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பூச்சிக்கொல்லி தொழில்நுட்ப மற்றும் ஆலோசனை குழுவின் ஆலோசனையின் பேரில் பொதுமக்களின் நலன் கருதி இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக பூச்சிக்கொல்லி பதிவாளர் தனது வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிட்டுள்ளார். பதுளை மாவட்டத்தின் அனுராதபுரம், பொலனறுவ, குருநாகல், மொனராகல மற்றும் மகியங்கன, ரிடிமாலியத்த மற்றும் கந்தேஹெட்டிய பிரதேச செயலக பிரிவுகளில் கிளைபோசெட் உள்ளிட்ட 5 வகையான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தவோ அல்லது விற்பனை செய்வதையோ தடை செய்து வர்த்தமானி அறிவித்தல் 2014 டிசம்பர் 22ஆம் தேதி வெளியிடப்பட்டது. புதிய வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் இந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கிளைபோசெட் 1977இல் இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் பல இலங்கை பயிர்களின் பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தப்பட்டது. 2014ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டதன் மூலம் தேயிலை பயிர்ச்செய்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 7 வருடங்களாக தடை செய்யப்பட்டிருந்த கிளைபோசெட் உள்ளிட்ட 5 வகையான பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கான தடையை நீக்கும் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்ட பதிவாளரை பதவியிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சரின் ஊடக செயலாளர் ஜெயஸ்ரீ உடுகும்புர தெரிவித்துள்ளார். இதன்படி 2021-11ஆம் தேதி பதிவாளரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் செல்லுபடியாகாது எனவும் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்படும் எனவும் விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார். பருத்தித்துறை, வல்வெட்டித்துறை, நெல்லியடி ஆகிய போலீஸ் நிலையங்களினால்
பருத்தித்துறை நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா, எம். சிவாஜிலிங்கம், மாகாண சபை தவிசாளர் CVK சிவஞானம் மற்றும் S. பாலசிங்கம் ஆகியோர்களுக்கு பருத்தித்துறை, வல்வெட்டுத்துறை, நெல்லியடி ஆகிய போலீஸ் நிலையங்களினால் பருத்தித்துறை நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. நெல்லியடி மற்றும் வல்வெட்டுத்துறை போலீசாரால் எம். சிவாஜிலிங்கத்திற்கு எதிராகவும், பருத்தித்துறை போலீசாரால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம். சிவாஜிலிங்கம், மாவை சேனாதிராஜா, பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், வடக்கு மாகாண சபை முதல்வர் CVK சிவஞானம் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களே தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறித்த விண்ணப்பம் கடந்த வெள்ளிக்கிழமை பருத்தித்துறை நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதில் பெயர் குறிப்பிடப்பட்டவர்களுக்கு அழைப்பாணை அனுப்புமாறு மன்றினால் அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் காலை 11 மணியளவில் எடுத்துக்கொள்ளப்பட்ட குறித்த வழக்கு மூத்த சட்டத்தரணி N. ஸ்ரீகாந்தா, மூத்த சட்டத்தரணி V. திருக்குமரன் உட்பட சட்டத்தரணிகளது சமர்ப்பணங்களை தொடர்ந்தே பிற்பகல் 3 மணிக்கு தீர்ப்பு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பிற்பகல் 4 மணியளவில் கூடிய நீதிமன்றம் பருத்தித்துறை, நெல்லியடி மற்றும் வல்வெட்டுத்துறை போலீசாரால் செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதனை நிராகரிப்பதாகவும் சட்டங்களை மீறி செயல்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் போலீசாருக்கு உண்டு என்றும் கௌரவ நீதிபதி கிருசாந்தன் அவர்கள் கட்டளை பிறப்பித்துள்ளார். நேற்றைய தினம் 735 கொரோனா தொற்றாளர்கள் மற்றும் 31 இறப்புகள் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 735 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் 31 பேர் உயிரிழந்துள்ளனர். அதன்படி நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த கொரோனா நோய் தொற்றுகளின் எண்ணிக்கை 5,57,361ஆகவும் 16,093 பேர் இன்னும் வீடு, இடைநிலை சிகிச்சை மையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை மேலும் 4 லட்சம் ஃபைசர் தடுப்பூசிகள் இன்று இலங்கை வரவுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜேசுமன தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் முதல் நாட்டிற்கு ஒவ்வொரு வாரமும் 3 மில்லியன் பைசர் தடுப்பூசி வழங்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் மின்சக்தி அமைச்சர் காமினி லொக்குகேவிற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் சிகிச்சைக்காக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை இவ்வாரம் அவர் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிஞ்சாக்கணி பால நிர்மாண வேலைகள் நடப்பதால் தற்காலிகமாக சேவையில் ஈடுபட்ட மோட்டார் இழுவை படகு உடைந்து கவிழ்ந்ததில் பலர் நீரில் மூழ்கி பலியாகியுள்ளனர். இந்த படகில் 20 பாடசாலை மாணவர்கள் உட்பட முதியவர்களும் பயணம் செய்த நிலையில் இவ்விபத்து சம்பவித்துள்ளது. இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. காப்பாற்றப்பட்டவர்கள் நோயாளர் காவு வண்டி மூலமாக கிண்ணியா தள வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டனர். இதுவரை 6 பேர் பலியாகி உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இவ்விபத்தில் பலர் மரணித்திருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் சரியான மரண விவரம் இன்னும் வெளிவரவில்லை. துயிலும் இல்லங்களில் இராணுவத்தினர் ஆக்கிரமித்திருப்பதானது அச்ச உணர்வை ஏற்படுத்துவதுடன் வடக்கு கிழக்கை யுத்த பிரதேசங்களாக மாற்றியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களே, நான் உங்களுடைய கவனத்திற்கு ஒரு விடயத்தை கொண்டு வர விரும்புகிறேன். அருகிலே கௌரவ தினேஷ் குணவர்தன மூத்த அமைச்சர்கள் இங்கே இருக்கிற பொழுது இந்த நாட்டிலே இப்பொழுது தமிழர்கள் வாழ்ந்த பிரதேசங்களில், அவர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் யுத்த காலத்திலே அவர்களுக்காக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த தங்கள் குழந்தைகள், மாவீரர்களை அவர்கள் நினைவு கொண்டு விடுவார்கள் என்ற அந்த ஞாபகத்தை தருவதற்காக இலங்கையினுடைய போலீசாரும், இந்த போலீஸ் ஆணைக்குழுவுக்கு கீழே வருகின்ற போலீசாரும் இராணுவத்தினரும் ஒவ்வொரு துயிலும் இல்லங்களுக்கு முன்னாலும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு இந்த நாட்டிலே ஏன் இந்த காலம் வருகிற பொழுது இவ்வாறு இராணுவத்தை குவித்து, போலீசாரை குவித்து துயிலும் இல்லங்களை நீங்கள் மறைப்பதன் மூலம் தமிழர்களுடைய மனங்களிலே கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற தங்கள் வீர புதல்வர்களை மறக்கக்கூடிய ஒரு சூழல் வருமா? அல்லது சிங்கள மக்கள் இதனை விரும்புகிறார்களா? 2016ஆம் ஆண்டும் 2017, 18, 19ஆம் ஆண்டில் கூட கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களே, இந்த நாட்டினுடைய இப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச 19ஆம் ஆண்டிலே ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னரும் 19ஆம் ஆண்டு நவம்பர் மாதமும் மாவீரர் தினத்தை மக்கள் மிக அமைதியான முறையிலே தங்களுடைய பிள்ளைகளுக்காக விளக்கேற்றி அவர்கள் கொண்டாடினார்கள். எந்த விதமான இடைஞ்சலும் இந்த நாட்டிலே இடம்பெற்றிருக்கவில்லை. இங்கே பல அமைச்சர்கள் விழாக்களை நடாத்துகிறார்கள், விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகின்றன. இதற்கெல்லாம் எந்த கோவிட்டும் இல்லை. ஆனால் துயிலும் இல்லங்களுக்குள் மட்டும்தான் கோவிட் வரும் என அந்த இடங்களுக்கு இராணுவத்தை விதைத்து, போலீசாரை விதைத்து ஒரு அச்சுறுத்தலையும், ஒரு யுத்த
பிரதேசங்கள் மாதிரியான நிலையிலே இன்று வடக்கும் கிழக்கும் காணப்படுகின்றது. தயவு செய்து இந்த நிலைகளை மாற்றுங்கள். முதலில் ஒரு புரிதல் வேண்டும், புரிந்துணர்வு வேண்டும். இந்த நாட்டிலே ஒரு இணக்கப்பாடு வேண்டும், இணக்க அரசியல் வேண்டும் என்றால் மக்களுடைய மனங்களை வெல்ல தயாராக வேண்டும். தமிழ் மக்கள் தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் எங்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிறோம். ஆகவே அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நினைக்கின்ற, அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வடிகாலான இந்த வணக்க முறைகளை நீங்கள் தடுப்பதன் மூலம் நீங்கள் என்னத்தை அடைய போகிறீர்கள்? அன்புக்குரிய சிங்கள மக்கள் கூட இதனை எதிர்க்கவில்லையே. கடந்த 16, 17, 18, 19ஆம் ஆண்டுகளிலே எங்கேயாவது ஒரு சிங்கள பிரதேசத்திலே சிங்கள மக்கள் யாரும் ஊர்வலம் கூட நடத்தவில்லையே. இந்த துயிலும் இல்லங்களுக்கு போகக்கூடாது, மாவீர் தினங்களை நடத்தக்கூடாது என்று யாரும் செய்யவில்லையே. ஆனால் இந்த நாட்டிலே அரசியல் தேவைக்காக அரசாங்கத்தில் இருக்கின்ற ஜனாதிபதியிலிருந்து அமைச்சர்கள் வரை தங்களுடைய அரசியல் தேவைக்காகத்தான் இதனை செய்கிறார்கள் என்ற விடயம் இப்பொழுது துலாம்பரமாக தெரிகிறது. ஆகவே இதனை இருந்து மாறுங்கள். எத்தனையோ துயிலும் இல்லங்கள், கொடிகாமம் கௌரவ பிரதம அமைச்சர்களை நீங்கள் வசதி கிடைத்தால் பாருங்கள். கொடிகாமம் துயிலும் இல்லத்திலே ஆயிரக்கணக்கான வீரர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், முள்ளியவளையிலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லங்குளத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கெல்லாம் இராணுவத்தினர் முகாம் அமைத்து தங்களுடைய சப்பாத்து கால்களோடு ஃபுட்பால் விளையாடுகிறார்கள், அதற்கு மேலால் நடந்து செல்கிறார்கள். உங்களுடைய ஒரு குழந்தை அல்லது உங்களுடைய ஒரு சிங்கள வீரன் புதைக்கப்பட்ட இடத்திலே இன்னொரு தமிழ் இராணுவத்தைச் சேர்ந்தவர் இவ்வாறு நடந்தால் உங்களுடைய இதயம், உங்களுடைய மனம் என்ன பாடுபடும் என்பதை நீங்கள் இந்த நாட்டினுடைய தலைவராக, ஒரு தந்தையாக, நீங்கள் இந்த நாட்டை சீரமைக்க நினைக்கிற ஒரு மனிதனாக நீங்கள் உங்களை சிந்தித்து பாருங்கள். பூநகரி பிரதேச சபையின் 2022ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் ஆளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினாலேயே தோற்கடிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பு இன்று பிரதி சபையில் இடம்பெற்றது. இதன்போது ஆதரவாக 8 வாக்குகளும் எதிராக 10 வாக்குகளும் குறித்த வரவு செலவு திட்டத்திற்கு கிடைத்திருந்த நிலையிலும் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டது. வரவு செலவு திட்டத்துடனான பிரதி சபை அமர்வு பூநகரி பிரதி சபை தவிசாளர் அருணாச்சலம் ஜெயம்பிள்ளை தலைமையில் 10 மணிக்கு ஆரம்பமானது. இதன்போது வரவு செலவு திட்டம் சபை வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. இதன்போது குறித்த வரவு செலவு திட்டத்திற்கு 11 பேர் கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர்களும் 10 பேர் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ஒருவரும் எதிராக வாக்களித்தனர். தவிசாளர் மற்றும் சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் 2 ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ஒருவரும் சுயேட்சை குழு உறுப்பினர்கள் 4 ஏபிடிபி கட்சி உறுப்பினர்கள் 1 ஆதரவாக வாக்களித்தனர். இதனால் குறித்த வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அனைத்து வட்டாரங்களிலும் வெற்றி பெற்று 11 ஆசனங்களுடன் ஆட்சி அமைத்தனர். தவிசாளரை பதவி விலகுமாறு பல தடவைகள் ஆளும் தரப்பினர்களால் கோரிக்கை விடப்பட்ட நிலையில் இன்றைய தினம் குறித்த வரவு செலவு திட்டம் ஆளும் தரப்பினராலேயே தோற்கடிக்கப்பட்ட குறிப்பிடத்தக்கதாகும். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அனுமதியின்றி குறிஞ்சாக்கேணி மிதப்பு பாலத்தில் பொது போக்குவரத்து இடம்பெற்றதனாலேயே குறித்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் குற்றம் சாட்டியுள்ளார். இவ்விபத்து தொடர்பில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். இதேபோன்ற அனர்த்தம் மூதூரில் கடந்த காலத்திலும் இடம்பெற்றதுடன் பலர் உயிரிழந்தனர். 1 கிலோமீட்டர் அளவிலான தூரமே கடக்க வேண்டியுள்ளது. எனவே அது தொடர்பில் ஆராயுமாறு அவர் கோரிக்கை விடுத்தார். இதேவேளை குறித்த அனர்த்தத்தில் பலியானவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு அரசாங்கத்தின் உடனடியான தலையீட்டில் உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்தார். இந்த மிதப்பு பாலத்தினூடாக பொது போக்குவரத்து முன்னெடுக்கப்பட்ட விதம் தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என சபையின் யோசனை ஒன்றை முன்வைப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். இதேவேளை குறித்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக வாகன டயர்கள் நீயட்டி அவர்கள் எதிர்ப்பை வெளியிட்டதுடன் குறித்த பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டை முடக்கும் நடவடிக்கையானது எந்த நேரத்திலும் எடுக்கக்கூடியது ஒன்றென பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். அதற்காக சுகாதார வழிகாட்டல்களை மாத்திரமே வெளியிட வேண்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது மக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவது குறைந்து வருகின்றது. சிலர் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் இருக்கின்றனர். மீண்டும் ஒரு முடக்க நிலை தேவையா இல்லையா என்பதை நாட்டு மக்களின் நடத்தியே தீர்மானிக்கும். எதிர்வரும் கிறிஸ்துமஸ் காலத்தில் நாடு மூடப்பட வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டால் அதிர்ச்சியடைய வேண்டாம். பொறுப்பற்ற சிலர் ரகசிய கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்கின்றனர். தற்போதைய தீவிரமான சூழ்நிலையிலிருந்து
மீள முயற்சிக்கும் நேரத்தில் இதுபோன்ற கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்வதையும் பங்கேற்பதையும் தவிர்த்துக் கொள்ளுமாறு கோருகின்றேன். அத்துடன் உரிய அனுமதி பெறாது முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வுகள் ரத்து செய்யப்படலாம் எனவும் வைத்தியர் கேமந்த கேரத் குறிப்பிட்டார். அதேபோல் அனுமதி பெறாமல் இதுபோன்ற நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். பண்டிகை நாட்கள் நெருங்கும் பட்சத்தில் வர்த்தக நிலையங்களில் அதிகளவான வாடிக்கையாளர்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த பண்டிகை காலத்தில் மீண்டும் ஒரு கோவிட் கொத்தணி உருவாகாமல் இருப்பதற்காக நாம் கவனத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட கொடிகாமம் மாவீரர் துயிலுமில்ல பகுதியில் இராணுவத்தினர் சிரமதான பணியில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இன்று காலை கோப்பாய் மாவீரர் துயிலுமில்லத்திற்கு அண்மித்த பகுதியில் சிரமதான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் கொடிகாமல் துயிலுமில்ல பகுதியில் சிரமதான நடவடிக்கையினை மேற்கொள்வதற்காக சென்றபோது அங்கு பெருமளவான இராணுவத்தினர் குவிக்கப்பட்டு சிரமதான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதனால் முன்னணியினர் அங்கிருந்து விலகி பருத்தித்துறை நோக்கி பயணித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் 3 நீதிமன்றங்கள் மாவீரர் நினைவேந்தலுக்கு தடை விதிக்க மறுத்தமையால் நினைவேந்தலை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளில் அரசியல் பிரமுகர்கள் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்தி தொகுப்பு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. வழமை போல் தீபம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.